அந்த பாட்டு தான் அடிக்கடி வருது. பாத்தியா பாத்தியா குடிக்கிறது, ரொமான்ஸ் பண்றது, ஈர போடுறது. என்னோட லைஃப் ஸ்டைல் பாத்தீங்கன்னா பச்சை பச்சையா தான் போகும். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? எப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை, நெல்லிக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி ஜூஸ் அடித்து குடிப்பேன். ஸோ இது வந்து எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரியாது. அதனால அடைஞ்ச பெனிஃபிட்ஸும் நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ணாலும் ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ இதெல்லாம் பச்சை பச்சையாக சாப்பிட முடியாது, ஒன்றை மாதிரிலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜில் நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஒரு மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் நான் வந்து அதில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா முள்ளங்கி சாம்பார் நல்லா கம வாசம் கும்முன்னு அடிக்குது. அது மாதிரி ஒரு முள்ளங்கி சாம்பார். ஸோ இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. அந்த பாட்டு தான் அடிக்கடி வருது. பாத்தியா பாத்தியான்ட்டு. ஓகே, ரெடி ஆயாச்சு. இப்போ வந்து டிஃபன் கட்ட வேண்டியதுதான். தலையில் வந்து ஹேர் ஆயில் வச்சுருக்கேன், அதனால மூஞ்சி வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து பசங்களுக்கு டிஃபன் கட்டிட்டு என்னோட ரொட்டீனை பார்க்க வேண்டியதுதான். கஷ்டப்பட்டு ஓ பாப்பாலாரி கண்மணி நல்லா கொலன்னு ஊற்றுனாதான் என் பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணேன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது தான் பார்க்குறேன் ஏன் வாய் ஓப்பனில் இருக்குன்னு தெரியல. அந்தளவுக்கு டைட்டாக கட்டி விட்டேன் போல். இப்போ வந்து கிளாஸ்க்கு போயிட்டுருக்கேன். இப்போ வந்து கிளாஸில் என்னடி ஆச்சு?
பஞ்ச் வைக்கணும். பஞ்ச் வைக்கணும்னு சொல்லிட்டு பயோமெட்ரிக் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 1:30க்கு தான் வச்சிருக்கோம் பயோமெட்ரிக். 1:30 கூட இல்லை, 2 மணிக்கு தான் வச்சிருக்கோம். அதனால 4 மணி நேரம் எங்களுக்கு வந்து குவாலிட்டி டைம்னு கிடைச்சிருக்கு. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணலான்னு பக்கத்தில் இருக்கிற நந்தினி வீடு அந்த பொண்ணை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நீங்களே பாருங்க, இந்த லட்சணத்தை பார்த்துக்கோங்க. என்ஜாய் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஒரு டீ கூட போட்டு தரமா உட்காந்து பேன் பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு. அதாவது வாழை தலையில இருக்க இதுக்கப்புறம் வந்து நாங்க டீ போட்டெல்லாம் குடிப்போம், சரியா, ஆடுவோம். அதெல்லாம் வந்து vlog வந்து கவர் பண்றோம். ஸோ நீங்களும் சூப்பரா ஸ்பெண்ட் பண்ணுவோம் பாருங்க. ஆமா, இப்போ ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு வரோம். ஆன் பண்ணு. சொல்லுமா, என்ன சொல்லணும் ஆசைப்படாச்சு சொல்லு. இதெல்லாம் பண்ணினா நல்லா நீ இலியானா மாதிரி ஆயிருப்பல்ல. பன்னி நல்லா இருக்கு. என்ன எடுக்கிறியா பாருங்க, பேன் எடுத்த மண்டை. அங்க போய் மோர் திருடிட்டேன். குடு குடு குடிக்கலாம். எங்க பேட்ச்லயே மோர் திருடி யாருன்னா இந்த பொண்ணு செம திருடு. வீட்டுக்குள் புகுந்தா திருடி. அப்புறம் உடனே இவங்களுக்கு யாருக்குமே டீ போட தெரியாது, எனக்கு மட்டும் தான் போட தெரியும். ஏ சிந்து மூஞ்ச காட்டு. எங்க உங்க மருதனைய காட்டுங்க. பேன் பைத்தியம் கூப்பிட்டு. ஹாய், இவங்கதான் வீட்டுக்கு ஓனரு. இவங்க வந்து எங்க வீட்டுக்கு முச்ச நல்லா மசாலா போட்டு நல்லா இருக்குடி. அது பார்க்க பிடிக்கும்ட்டு இந்த மேரி லைட் பிஸ்கட் வாங்கி வச்சுக்கோங்க. பாத்தீங்களா எவ்வளவு பாசமா இருக்குன்ட்டு. யார் தெரியுமா இருந்தா இங்க வாங்க. இதுதான் டவுசர் பையங்களா பாருங்க. அப்பதான் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. செய்ய மாட்டோம். வந்த பிறகு கேட்டாலும் பரவாயில்ல, வராத முன்னே நீ கழுவுற மருந்ததான் வாடினா. அக்கா உன் மண்ணில வேற ஈரா இருக்குது பாத்துக்கோ. ஐயோ, நான் டெய்லி இழுத்துக்கிட்டே இருக்கேனடி. நீ எவ்வளவுதான் ஈர இருந்தாலும் பேனு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஈர கம்ப்ளீட் பண்ணாதான் பேனு போகும். இல்லைன்னா நீ எவ்வளவுதான் பேனு ஈட்டாலும் ஈரு குட்டி போட்டு உனக்கு பேன் வந்துனே தான் இருக்கும். ஐயோ, அதுங்களுக்கு ஒரு வேலையே இருக்காதா? அதுங்களுக்கு இதான்க்கா வேலையே. இருக்கும் ரத்தத்தை குடிக்கிறது, கழுவுற வேலை, என்ன வேலை இது மண்டையில ரத்தத்தை குடிக்கிறது, ரொமான்ஸ் பண்றது, ஈர போடுறது.